வணக்கம். இன்றைக்கி நம்ம உஷா ஃபேனுக்கு வந்து மோட்டார் மாற்றுறது பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மோட்டார் வந்து ஒரிஜினல் மோட்டார் உள்ளே வந்து காயில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் கட் ஆகிருக்கு. ஆனால் அதை சரி பண்ண முடியாத இடத்துல போய் கட் ஆகிட்டதால் நம்ம வேறு மோட்டரே வாங்கிட்டு வந்துவிட்டோம். சேம் மாடல் ரூ. 650. சேம் மாடல் மோட்டார் கிடச்சதால் நமக்கு அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். 2 மைக்ரோ ஃபேரட் போட்டிருக்காங்க. பழைய மோட்டரில் வந்து ஒரிஜினல் மோட்டரில் 1.2 மைக்ரோ ஃபேரட் இருந்தது. மற்றபடி மோட்டார் வந்து சேம் மோட்டார் பாருங்கள், அப்படியே தெரியுது. ரூ. 650 வாங்கிட்டு வந்தேன். ஓகே, சேம் மோட்டாருங்கிறதால அப்படியே எடுத்து வச்சு இந்த மூடி தாங்க வேறு மாடலாக இருந்ததுன்னா செட் ஆகாது. ஆனால் சேம் மாடலுங்கிறதால உடனே 4 ஸ்க்ரூவும் அந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதிலேருந்து மோட்டார் ஒயரை வந்து நம்ம சீவிட்டு அப்படியே சால்ட்ரிங் வைக்கிறோம். ஏன் சால்ட்ரிங் வைக்கிறோம்னா, இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கிற சுவிட்ச் வந்து பின் டைப்பில் இருக்கும், அப்படியே சொறி விடுற மாதிரி. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் சால்ட்ரிங் வச்சா தான் நல்லா ஸ்ட்ராங்காக அது உள்ளே சொறி விட முடியும். இது மாதிரி எல்லா ஒயருமே நீங்கள் சால்ட்ரிங் வச்சுக்கிட்டா டேப் அடிக்க வேண்டிய வேலையே இதில் வராது. ஏன் டேப் அடிக்க தேவையில்லை அப்படின்னா, இந்த சுவிட்சை பொறுத்தளவு இந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் எல்லாமே பின் டைப்பில் உள்ளே சொருக்கலாம். அப்படிங்கும்போது டேப் அடிக்க தேவையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நல்லா சால்ட்ரிங் மட்டும் ஒயரை நல்லா ஸ்லீவ் எடுத்துகிட்டு நல்லா முறுக்கிட்டு சால்ட்ரிங் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த ஒயரை வந்து ஒரு ஊக்க வச்சுக்கிட்டு அந்த சைடில் இப்படி ஊக்க அப்படி குத்திட்டோம்னா ஒயரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த அடுத்த ஒயரை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஒயர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் 2 பின்னும் வந்து சேம் கனெக்ஷனில் இருக்கும். அதாவது பீப் சவுண்டு காட்டும். ஏன்னா இது வந்து சேம் கனெக்ஷனில் இருக்கும். எதுக்குன்னா, நம்ம வந்து ஒயரை வந்து எதை கனெக்ட் பண்ணணுமோ அது 2ல் சொருவிட்டோம்னா டேப் அடிக்கிற வேலை மிச்சம். அதனால் இந்த மாடல் சுவிட்சில் வந்து மேலே இருக்கிற 2 பின் மாதிரி கீழேயும் இருக்கும். எதில் வேணாலும் நீங்கள் சொருவிக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஒயர்லேருந்து வர பிளாக் ஒயரையும் மோட்டார்லேருந்து வர பிளாக் ஒயரையும் இந்த 2 பின்னிலையும் சொருவிட்டா அவ்வளோதான், 2ம் ஜாயிண்ட் ஆன மாதிரி. நம்ம டேப் அடிக்க தேவையில்லை. ஓகே, இப்போ மெயின் ஒயர்லேருந்து வர பிளாக் ஒயரையும் சொல்லிவிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் டேப் அடிக்க தேவையில்லை, ஒயர் போனக்க தேவையில்லை. அதிலே வந்து கண்டினியூட்டி இருக்கும். இப்போ அடுத்தது கீழே இருக்கிற 2 ஹோலை வந்து நம்ம விட்டுடலாம். ஏன்னா நம்ம மேலே இருக்க தான் சொல்லிட்டோமா, அப்போ கீழே இருக்கிற 2 ஹோலை விட்டுட்டு அடுத்த இருக்கிற 4 தான் வந்து நம்ம ஸ்பீடுக்கு கொடுக்குறது. இப்போ மெயின் ஒயரில் இருக்கிற ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் சொருவிக்கிறோம். அந்த ஹோல் கொஞ்சம் கீழே இறங்கினாப்புல இருக்கும், அதில் சொருவிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஹோலை விட்டுட்டு மூணாவதாக இருக்கிற 2 ஹோலில் ரெட்டை கொடுத்துட்டோமா. இது மெயின் ஒயர்லேருந்து வர ரெட்டா. அடுத்தது மோட்டாரினுடைய ஸ்பீடுக்காக 3 ஒயர் இருக்கும். ஏன்னா பிளாக் எடுத்து அங்கே நிறையா ஜாயின் பண்ணிட்டு அதில் சொருவிட்டோம். இப்போ அடுத்த ஸ்பீடுக்காக இருக்கிற 3 ஒயர் எடுத்து 3 ஸ்பீடுலேயும் சொருவிடணும். 3 ஸ்பீடுக்குள்ளே ஹோல்லையும் நம்ம சொருவிட்டா அவ்வளோதான், ஓவர். இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சி சொருவுறதுன்னா, மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா எது ஹை ஓம் காட்டுதோ அதான் லோ ஸ்பீடு. ஓகே, நம்ம எல்லாம் சொருவிட்டோம். சுவிட்சை போட்டு பார்த்தா ஓடுதான்னு பார்த்துக்கிட்டு ஓகே, சூப்பராக ரன் ஆகுது. இது சேம் மாடல் மோட்டாருங்கிறதால எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஹோல் போட தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே ரூ. 650 வாங்கிட்டு வந்தால் தூக்கி போட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஓகே, அவ்வளோதான், ஃபேன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஏன் காயில் போயிடுச்சுன்னு தூக்கி போட்டு 2000 போட்டு வாங்குறத இது மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு போகலாம். நல்லா தான் இருக்குது.